ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால் 4-5 வார்த்தைகள் இருக்க 35 வாக்கியத்தை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் விலையை கேட்டீங்களா? டிட் யூ ஆஸ்க் த ப்ரைஸ்? நீங்கள் விலையை கேட்டீர்களா? யூனா நீங்கள் டிட் ப்ளஸ் ஆஸ்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிட் முன்னாடி வரும்போது கேட்டீர்களா அப்படின்னு அர்த்தம் தருது. ப்ரைஸ்னா விலை. டிட் யூ ஆஸ்க் த ப்ரைஸ்? அந்த லிஸ்ட்டை எனக்கு காட்டு. ஷோ மீ தட் லிஸ்ட். அந்த பட்டியலை எனக்கு காட்டு. ஷோனா காட்டு, மீனா எனக்கு, தட்னா அந்த, லிஸ்ட் பட்டியல். ஷோ மீ தட் லிஸ்ட். நான் இதை யூஸ் பண்ணலாமா? மே யூஸ் திஸ்? இதை நான் பயன்படுத்தலாமா? ஐனா நான், மே ப்ளஸ் யூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே முன்னாடி வரும்பொழுது பயன்படுத்தலாமா அப்படின்ற அர்த்தம் தருது. திஸ்னா இதை. மே ஐ யூஸ் திஸ்? உங்களால் வேகமாக ஓட முடியுமா? கேன் யூ ரன் ஃபாஸ்ட்? உங்களால் வேகமாக ஓட முடியுமா? யூனா உங்களால், கேன் ப்ளஸ் ரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன் முன்னாடி வரும்பொழுது ஓட முடியுமா அப்படின்னு அர்த்தம் தருது. ஃபாஸ்ட்னா வேகமாக. கேன் யூ ரன் ஃபாஸ்ட்? இது ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. திஸ் இஸ் டூ ஷார்ட். இது மிகவும் குறுகியதாக இருக்கிறது. திஸ்னா இது, ஈஸ்னா இருக்கிறது, டூனா மிகவும், ஷார்ட்னா குறுகியதாக. திஸ் இஸ் டூ ஷார்ட். உங்கள் அட்வைஸ் உதவியாக இருக்குது. யுவர் அட்வைஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல். உங்களுடைய ஆலோசனை உதவியாக உள்ளது, இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் தருது. யுவர்னா உங்களுடைய, அட்வைஸ்னா ஆலோசனை, அறிவுரை அப்படின்னு அர்த்தம் தருது. இஸ்னா இருக்கிறது, ஹெல்ப்ஃபுல்னா உதவியாக. உங்கள், யுவர் அட்வைஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல். நான் படிக்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு ஸ்டடி. நான் படிக்க போகிறேன். ஐனா நான், ஐ எம் கோயிங் டு ஸ்டடி, நான் படிக்க போகிறேன் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஐ எம் கோயிங் டு ஸ்டடி. நான் அவனை பிடிக்க ட்ரை பண்ணேன். ஐ ட்ரை டு கேட்ச் ஹிம். நான் அவனை பிடிக்க முயன்றேன். ஐனா நான், ட்ரைட்னா முயன்றேன், டு கேட்ச்னா பிடிக்க, ஹிம்னா அவனை. ஐ ட்ரை டு கேட்ச் ஹிம். நான் அதை மீண்டும் செய்ய மாட்டேன். ஐ won't do it again. நான் அதை மறுபடியும் செய்யவே மாட்டேன் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஐனா நான், won't doனா செய்யவே மாட்டேன் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. இட்னா அதை, அகெயின்னா மீண்டும். ஐ won't do it again. கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. நோ நீட் டு வரி. கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு அர்த்தம் தருது. நோனா இல்லை அப்படின்னு அர்த்தம் தருது. நீட்னா தேவை. நோ நீட்னா தேவையில்லை அப்படின்னு அர்த்தம் தரும். டு வரினா கவலைப்பட. நோ நீட் டு வரி. அவ வெயிட் போட ஆரம்பிச்சிட்டா. ஷீ பிகின் டு கெயின் வெயிட். அவள் எடை அதிகரிக்க ஆரம்பிக்கிறாள். ஷீனா அவள், பிகின்னா ஆரம்பிக்கிறாள் அப்படின்னு அர்த்தம் தருது. டு கெயின்னா அதிகரிக்க, வெயிட்னா எடை. ஷீ பிகின் டு கெயின் வெயிட். எனக்கு கொஞ்சம் உதவி வேணும். ஐ வாண்ட் சம் ஹெல்ப். எனக்கு கொஞ்சம் உதவி வேண்டும். ஐனா நான், வாண்ட்னா வேண்டும், சம்னா கொஞ்சம் அப்படின்ற அர்த்தம் தரும். ஹெல்ப்னா உதவி. ஐ வாண்ட் சம் ஹெல்ப். அது கனமாக இருக்கணும். தட் மஸ்ட் பி ஹெவி. அது கனமாக இருக்க வேண்டும். தட்னா அது, மஸ்ட் பினா இருக்க வேண்டும், ஹெவினா கனமாக. தட் மஸ்ட் பி ஹெவி. அவ அவனை விட உயரமா இருக்கா. ஷீ இஸ் டாலர் தேன் ஹிம். அவள் அவனை விட உயரமானவளாக இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம் தருது. ஷீனா அவள், ஈஸ்னா இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம் தருது. டாலர்னா உயரமானவளாக, தேன்னா விட, ஹிம்னா அவனை. ஷீ இஸ் டாலர் தென் ஹிம். நாங்கள் எல்லோரும் அமைதியாக இருந்தோம். ஆல் ஆஃப் அஸ் வாஸ் சைலண்ட். நாங்கள் அனைவரும் அமைதியாக இருந்தோம். ஆல் ஆஃப் அஸ்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் அனைவரும் அப்படின்ற அர்த்தம் தருது. வேர்னா இருந்தோம். சைலண்ட்னா அமைதியாக. ஆல் ஆஃப் அஸ் வேர் சைலண்ட். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேணாம். வி டோன்ட் வாண்ட் எனி ட்ரபிள். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம் அப்படின்ற அர்த்தம் தருது. வீணா எங்களுக்கு, டோன்ட் வாண்ட்னா வேண்டாம், எனினா எந்த, ட்ரபிள்னா பிரச்சனை. வி டோன்ட் வாண்ட் எனி ட்ரபிள்.
அந்த ஏரி எவ்வளோ ஆழம்? How deep is that lake? அந்த ஏரி எவ்வளவு ஆழமானதாக இருக்கிறது அப்படின்ற அர்த்தம் தருது. ஹவுனா வந்து ஹவு டீப்னா வந்து எவ்வளவு ஆழம், இஸ்னா வந்து இருக்கிறது, தட்னா வந்து அந்த, லேக்னா வந்து ஏரி. ஹவு டீப் இஸ் தட் லேக்? நாங்கள் இங்கே ரிலாக்ஸ் பண்ண வந்தோம். வி கேம் ஹியர் டு ரிலாக்ஸ். நாங்கள் இங்கே ஓய்வெடுக்க வந்தோம் அப்படின்ற அர்த்தம் தருது. வீணா வந்து நாங்கள், கேம்னா வந்து வந்தோம், ஹியர்னா வந்து இங்கு, டு ரிலாக்ஸ்னா வந்து ஓய்வெடுக்க. வி கேம் ஹியர் டு ரிலாக்ஸ். இங்கே நம்ம எல்லாரும் சமம். வி ஆர் ஆல் ஈக்குவல் ஹியர். இங்கு நாம் அனைவரும் சமம், சமமாக இருக்கிறோம் அப்படின்ற அர்த்தம் தருது. வீணா வந்து நாம், ஆர்னா வந்து இருக்கிறோம், ஆல்னா வந்து அனைவரும், ஈக்குவல்னா வந்து சமமாக, இயர்னா வந்து இங்கே. வி ஆர் ஆல் ஈக்குவல் ஹியர். ஒவ்வொரு பெட்டிலையும் பார்த்தீங்கன்னா 24 டின் இருக்குது. ஈச் பாக்ஸ் கண்டைன்ஸ் 24 டின்ஸ். ஒவ்வொரு பெட்டிலையும் பார்த்தீங்கன்னா 24 டின்கள் உள்ளன. ஈச்னா வந்து ஒவ்வொரு, பாக்ஸ் வந்து பெட்டி, கண்டைன்ஸ்னா வந்து உள்ளடக்கி உள்ளது அப்படின்ட்டு அர்த்தம் தருது. 24னா 24. ஈச் பாக்ஸ் கண்டைன்ஸ் 24 டின்ஸ். அது ஒரு கூலான ஈவினிங். இட் வாஸ் எ கூல் ஈவினிங். அது ஒரு குளிரான இல்லை குளிர்ந்த மாலையாக இருந்தது. வாசனை வந்து இருந்தது, இட்னா வந்து அது, கூல்னா வந்து குளிரான, குளிர் அப்படின்னு அர்த்தம் தருது. ஈவினிங்னா வந்து மாலை. இட் வாஸ் எ கூல் ஈவினிங். இந்த பீஸ் மேட்ச் ஆகலை. திஸ் பீஸ் டசன்ட் மேட்ச். இந்த துண்டு பொருந்தவில்லை அப்படின்னு அர்த்தம் தருது. திஸ்னா வந்து இந்த, பீஸ்னா வந்து துண்டு, டசன்ட் மேட்ச்னா வந்து பொருந்தவில்லை அப்படின்ற அர்த்தம் தருது. திஸ் பீஸ் டசன்ட் மேட்ச். அந்த டை வந்து ரொம்ப விலையா இருக்கு. தட் டை இஸ் டூ எக்ஸ்பென்சிவ். அந்த டை மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கிறது. தட்னா வந்து அந்த, ஈஸ்னா வந்து இருக்கிறது, டூனா வந்து மிகவும், எக்ஸ்பென்சிவ்னா வந்து விலை உயர்ந்ததாக அப்படின்னு அர்த்தம் தருது. தட் டை இஸ் டூ எக்ஸ்பென்சிவ். உன்னை எழுப்பியது எது? வாட் ஓக் யூ அப். வாட்னா வந்து என்ன அப்படின்னு அர்த்தம் தருது. யூனா வந்து உங்களை, இல்லை உன்னை, ஓக் அப்னா வந்து எழுப்பியது. வாட் ஓக் யூ அப். அதை அவர் மேசையில் வை. புட் இட் ஆன் ஹிஸ் டெஸ்க். அதை அவருடைய மேஜையில் வைக்கவும். புட்னா வந்து வைக்கவும் அப்படின்னு அர்த்தம் தருது. இட்னா வந்து அதை, ஆன் பார்த்தீங்கன்னா மேல், மீது, இல் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. இஸ்னா வந்து அவருடைய, அவனுடைய, டெஸ்க்னா வந்து மேசை. புட் இட் ஆன் ஹிஸ் டெஸ்க். நான் ஒரு லிஸ்ட்டை வந்து தயாரிச்சிருக்கேன். ஐ ஹாவ் ப்ரிப்பேர்ட் எ லிஸ்ட். நான் ஒரு பட்டியலை தயார் செய்து உள்ளேன். ஐனா வந்து நான், ஹாவ் ப்ரிப்பேர்ட்னா வந்து தயார் செய்து உள்ளேன், லிஸ்ட்னா வந்து பட்டியல். ஐ ஹாவ் ப்ரிப்பேர்ட் எ லிஸ்ட். ரிசல்ட் என்னவா இருந்துச்சு? வாட் வாஸ் த ரிசல்ட்? பயன் முடிவு என்னவாக இருந்தது? வாட்னா வந்து என்ன, வாஸ்னா வந்து இருந்தது, ரிசல்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா பயன் முடிவு அப்படின்ற அர்த்தம் தரும். வாட் வாஸ் த ரிசல்ட்? அவன் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கான். ஹி இஸ் டூயிங் இஸ் ஒர்க். அவன் அவனுடைய, தன்னுடைய வேலையை செய்கிறான், செய்து கொண்டு இருக்கிறான். ஹீனா வந்து அவன், இஸ்னா வந்து இருக்கிறான், டூயிங்னா வந்து செய்து கொண்டு, இஸ்னா வந்து அவனுடைய, ஒர்க்னா வந்து வேலை. ஹி இஸ் டூயிங் இஸ் ஒர்க். நாம் போகணும். வி நீட் டு கோ. நாம் செல்ல வேண்டும். வீணா வந்து நாம், நீட் டு கோனா வந்து செல்ல வேண்டும், செல்ல வேண்டியது அவசியம் அப்படின்ற அர்த்தம் தருது. வி நீட் டு கோ. அது ஒரு குயிக்கான பயணம். இட் இஸ் ஏ குயிக் ஜேர்னி. அது ஒரு விரைவான பயணம். இட்னா வந்து அது, இஸ்னா வந்து இருக்கிறது, ஏன்னா வந்து ஒரு, குயிக்னா வந்து விரைவான, ஜேர்னினா பயணம். இட் இஸ் ஏ குயிக் ஜேர்னி. அவர் வந்து பூக்களை வந்து மோந்து பார்த்தாரு. ஹி ஸ்னிஃப்ட் த ஃப்ளவர்ஸ். ஹீனா வந்து அவர், அவன், ஸ்னிஃப்ட்னா வந்து முகந்து பார்க்கறது, ஃப்ளவர்ஸ்னா வந்து பூக்கள். ஹி ஸ்னிஃப்ட் த ஃப்ளவர்ஸ். அவர் ஒரு குச்சியை வீசினாரு, தூக்கி போட்டாரு அப்படின்னு அர்த்தம் தருது. ஹீ த்ரூ எ ஸ்டிக். ஹீனா வந்து அவர், த்ரூனா வந்து தூக்கி போடுறாரு, வீசுறாரு, ஸ்டிக்னா வந்து குச்சி. ஹீ த்ரூ எ ஸ்டிக். சாஸை மெதுவாக கிளறு. ஸ்டிர் த சாஸ் ஜென்ட்லி. சாஸை மெதுவாக கிளறவும். ஸ்டிர்னா வந்து கிளறவும் அப்படின்னு அர்த்தம் தருது. ஜென்ட்லி மெதுவாக. ஸ்டிர் த சாஸ் ஜென்ட்லி.
இது லோக்கல் ட்ரெயினா? இஸ் திஸ் ஏ லோக்கல் ட்ரெயின்? இது உள்ளூர் ரயிலா? ஈஸ் வந்து முன்னாடி வரும்பொழுது இருக்கிறதா அப்படின்னு அர்த்தம் தருது. திஸ்னா வந்து இது, லோக்கல்னா உள்ளூர், ட்ரெயின்னா வந்து தொடர்வண்டி. இஸ் திஸ் ஏ லோக்கல் ட்ரெயின்? குழந்தைகளுக்கு நிலையான கவனிப்பு தேவை. பேபிஸ் நீட் கான்ஸ்டன்ட் கேர். பேபிஸ்னா வந்து குழந்தைகள், நீட்னா வந்து வேண்டும், தேவை, கான்ஸ்டன்ட்னா நிலையான, கேர்னா வந்து கவனிப்பு. பேபிஸ் நீட் கான்ஸ்டன்ட் கேர். மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.